பிரைஸ் த லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவ அப்பத்தில் நாம் எந்த வசனத்தை தியானிக்க இருக்கிறோம்? நாம் சற்று நேரம் ஆராய்வோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் உள்ள வசனங்களின் ஆழத்தை நாம் சற்று நேரம் தியானிப்போம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்களென்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை மற்ற விசுவாசிகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் உண்மையான ஊழியக்காரனின் குணாதிசயங்களையும் மிகவும் ஆழமாக இந்த வசனத்தின் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இதுவே அனுக்கிரக நாள், இதுவே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக நாள், இப்பொழுதே இரட்சணிய நாள். பாருங்க, தேவனுடைய அழைப்பை நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. இன்று கிடைத்திருக்கும் கிருபையை இன்று பயன்படுத்த வேண்டும். பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55:6 பார்க்கிறோம். கர்த்தரை காணக்கூடிய சமயத்திலே தக்க சமயத்திலே தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே பேழையின் கதவு திறந்திருந்த போது மக்கள் உள்ளே வரவில்லை. கதவு மூடப்பட்ட பின் மனம் திரும்பி விரும்பினாலும் வாய்ப்பு இல்லை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிருபையின் கதவு என்றும் திறந்திருக்காது. அல்லேலூயா. ஊழியத்திற்கு குற்றம் வராதபடி வாழ வேண்டும் என்று வசனம் 3இல் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் ஊழியத்திற்கு குற்றம் வராதபடிக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒரு விசுவாசின் வாழ்க்கை அவர் பேசும் அந்த சுவிசேஷத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உங்கள் நற்கிரிகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று. அப்போ நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை, நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிக்கிறோம் என்றால் நாம் சாட்சியாக நடக்க வேண்டும். முதலில் நாம் சாட்சியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா, அதை மக்கள் பார்ப்பார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். குற்றமற்றவர்களாக இருங்கள். நம்ம சுவிசேஷம் அறிக்கும் போது நாம் குற்றமற்றவர்களாக முதல்ல இருக்கணும். நம்ம நேர்மையாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். தானியேல் மீது எதிரிகள் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்ம பார்க்குறோம். 6ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையே நமது முதல் பிரசங்கமாக இருக்கணும். நம்ம தான் சாட்சி. மற்றவர்களுக்கு ஆண்டவர் அன்பை முதல்ல சொல்லும்போது நமக்குள்ளே தேவன் இருக்கிறதா அவங்க பார்க்கணும். அப்போ நம்மளுடைய குணாதிசயங்கள், பேச்சுக்கள், நடக்கைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். பாருங்க, பொறுமையுடன் துன்பத்தை சகிப்பதே உண்மையான ஊழியம்னு வசனம் 4-5 வசனங்களை பார்க்கிறோம். பவுல் அனுபவித்த கஷ்டங்களை பார்த்தா உபத்திரங்கள், நெருக்கங்கள், அடிகள், சிறை வாசம், உழைப்புகள், தூக்கமில்லாமை, பட்டினி எல்லாமே அவர் கஷ்டப்பட்டிருக்கார். தேவனுடைய ஊழியம் எப்போதும் சுகமான பாதை அல்ல, ஆனால் தேவன் நம்மோடு எப்போவுமே கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் நாம் ஆதாரமாக பார்க்கலாம். இன்னும் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 நாம் இதை சம்பந்தப்பட்ட ஆதார வசனங்களாக பார்க்கலாம். யோசேப்பு சிறையிலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். பின்னர் தேவன் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சோதனை வரும்போது தேவன் நம்மை உருவாக்குகிறார். நம்மளை உருவாக்குறார். அது ஒரு ஸ்கூல்.
நமக்கு பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்களை நம்மளை ஆண்டவர் பழக்க வைக்கிறார், நமக்கு டீச்சிங் சொல்லி தருகிறார். அல்லேலூயா. வசனங்கள் 6, 7 இந்த வசனங்களை பார்த்தோம் என்றால் பரிசுத்த குணங்களே ஊழியத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டதை பார்க்க முடிகிறது. பவுல் கூறும் குணங்களை பார்த்தோம் என்றால் தூய்மை, அறிவு, நீடிய பொறுமை, தயவு, பரிசுத்த ஆவி, மாயமில்லாத அன்பு, சத்திய வசனம், தேவ வல்லமை, இப்படி அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இதன் வெளிப்புற திறமையை விட உள்ளத்தின் பரிசுத்தமே முக்கியங்கிறதை மையமான ஒரு கருத்தாக பார்க்க முடிகிறது. இதன் எக்ஸாம்பிளாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் ஆவியின் கனி அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே வசன ஆதாரமாக நாம் பார்க்கலாம். இன்னும் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருந்ததால் கல்லெறியப்பட்ட போதும் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆவியின் கனியே உண்மையான ஊழியத்தின் ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கிறது. இன்னும் வசனங்கள் 8 to 10 வசனங்களை பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தின் பார்வையும் தேவனின் பார்வையும் உள்ள வேறுபடும். உலகத்தின் பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். பவுல் கூறும் முரண்பாடுகள் பார்த்தோம் என்றால் கனமும் அவமானமும், தூசணமும் புகழ்ச்சியும், ஏமாற்றுகிறவர்களைப் போல ஆனாலும் உண்மை உள்ளவர்கள், பாருங்கள், மறிக்கிறவர்களைப் போல ஆனாலும் உயிரோடு இருக்கிறவர்கள், துக்கப்படுகள் போல ஆனாலும் எப்போதும் சந்தோஷம் உள்ளவர்கள், ஏழைகளைப் போல ஆனாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்கள், ஒன்றுமில்லாதவர்களைப் போல ஆனாலும் எல்லாவற்றையும் உடையவர்கள். பாருங்கள், எப்படி உலகத்தில் நம்ம அப்படி இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம். நல்ல ஒரு வித்தியாசத்தை இந்த வசனங்களை பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளின் உண்மையான மதிப்பு உலகத்தின் கால கணக்கிலே அது அளவிடப்படாது. உலகம் அதை புரிஞ்சுக்காது. தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற விதமே வித்தியாசம். ஆமென். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 to 12 வசனத்தில் பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12 to 13 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இயேசு சிலுவையில் தோற்றவரை போல தோன்றினார், ஆனால் அதுவே உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. ஆமென். அப்போ வெளிப்புற சூழ்நிலை அல்ல, தேவனுடனான உறவே வெற்றி, உண்மையான வெற்றி. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு நாம் எப்படி ஐக்கியமாக இருக்கிறோம்? நம்முடைய உறவு எப்படி காணப்படுகிறது? ஆண்டவரோடு நாம் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? இரட்சிப்பின் வாய்ப்பை தாமதிக்காதே. இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இரட்சிப்பின் வாய்ப்பை தாமதிக்காதே, கிருபையை வீணாக்கி விடாதீங்க, வாழ்க்கையினால் சுவிசேஷத்தை அலங்கரிக்கணும். ஆமென். சோதனைகளில் பொறுமையுடன் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்த வேண்டும், சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த கனியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். உலகம் தவறாக நம்மளை மதித்தாலும் தேவன் உண்மையாக நம்மளை மதிக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றே அனுகிரக நாள், இப்பொழுதே இரட்சணை நாள். நாம் முழுமையாக ஆண்டவரில் வருவோமா? நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தைகள் எல்லாத்தையும் ஆண்டவரில் முழுதுமாக ஒப்பு கொடுப்போமா? நம்மளோட சுயம் சாக வேண்டும், நான்கிற பெருமை அழிய வேண்டும். நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்ட்டுங்கிறத நிறுத்திட்டு நம்மளை முழுவதுமாக தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். இதை தான் ஆண்டவர் உங்கள் அண்டிலும் என்னண்டிலும் எதிர்பார்க்கிறார். இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். 2026 வருஷத்தின் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய 30ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து காத்து வந்திரே. நன்றி அப்பா. இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி வந்திரே. நன்றி தகப்பனே. எத்தனையோ மேடுகள், பள்ளங்கள், அப்பா, கவலைகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்த போதிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த மாதத்தின் கடைசி நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கடைசி நாளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்.
ஆண்டவரே, நீங்கள் எங்களை கொண்டு என்ன செய்ய தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடித்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து அருளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்படியே நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முக்கிய துதிக நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.